ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஃபாவோட 4th பர்த்டே செலிப்ரேஷன் தான் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து இங்கே எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில் தான் வச்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சு இப்போ கேக் வாங்கியாச்சு. போன தடவை வந்து அன்ஃபாவுக்கு வந்து டோரிமன் கேக் டோரா புஜ்ஜி கேக் வாங்கியிருந்தோம். இந்த தடவை வந்து அவள் டோரிமன் தான் அதிகமாக பார்க்குறா. எப்போ பார்த்தாலும் டோரிமன் சொல்கிறதுனால கேக்குமே நாங்கள் டோரிமன்லேயே வாங்கிட்டோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். டோரிமன் கேக்கும் வாங்கி அவளுக்கு பிடிச்ச மாதிரி ப்ளூ கலர்லேயே ட்ரெஸ் தைச்சு எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சு பலூனும் ஃபுல்லாக வந்து டோரிமான் இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தோம். பின்ன இந்த பட்டாசு மாதிரி வெடிக்கிற இதை பார்த்துட்டு, கேண்டில் பார்த்துட்டு அவள் பயந்து எங்கள் பக்கம் வந்து ஓரமாக ஒழிஞ்சு நின்ன மாதிரி நின்றுட்டா. அப்புறம் அங்கே நின்றுட்டு ஊதிட்டு இருந்தா. அது ஊதனா அணையிறதும் இல்லை, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதான் ஃபஸ்ட் டைம் இது வெடிக்கிறது. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வைக்க மாட்டோம், நாங்கள் ஜஸ்ட் கேண்டில் மட்டும்தான் வைப்போம். பட் இந்த இடம் வந்து இது வச்சுருக்கோம். அப்புறம் வந்து அவ்வளோதான், கேக்கு வந்து கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு ரெண்டு கத்தி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா. நாங்கள் 2 கத்தி வேண்டாம், ஒரு சைடில் மட்டும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளோட போய் உட்கார சொல்லிட்டாங்க. உட்காந்து கேக் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கேக் கட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா, நானே வந்து ஸ்டிச் பண்ணணும் ட்ரெஸ்ஸை ஃபுல்லுமே. இது மாதிரி தான் நாங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து என்கொயரி பண்ணணுக்கு 20,000 ரூபா சொன்னாங்க. 15,000 ரூபா சொன்னாங்க குழந்தைகளுக்கு. அப்போ சரி வேண்டாம், நம்மளே தைச்சிடலாம்னு சொல்லி நானே ஸ்டிச் பண்ண கவுன் தான் அவள் போட்டிருக்கா, பாப்பா போட்டிருக்கிறது. எங்கள் சைட்லேருந்து கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவளை பார்த்து அவள் கூட நின்று ஒன்றா ஃபோட்டோ எடுத்தோம். இதில் வந்து நம்ம ஆலியா பாப்பா இருக்க மாட்டாங்க, செகண்ட் பாப்பா. ஏன்னா அவங்க வந்து ஒரே அழுகாச்சு. அப்போ சரின்னு சொல்லி அவங்க விட்டுட்டு நாங்கள் மட்டும்தான் வந்து ஃபோட்டோவுக்கு நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. எடுத்துட்டு பின்ன எல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து கிஃப்ட் தர ஆரம்பித்தாங்க. எங்கள் அண்ணன் தம்பி வந்தவங்க, நம்ம கூப்பிட்டவங்கெல்லாம் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த எல்லா கிஃப்ட்டுமே நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு அவங்க கொடுக்குறதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருந்துட்டு அன்ஃபாவை பார்த்தா அன்ஃபா மூஞ்சி டல்லாகவே இருக்குது. என்னடா சந்தோஷமாகவே இல்லை, என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அவள் கேட்ட ஒரு பொருள் கிடைக்கல. அப்புறம் என்னடா அப்படின்னு பார்த்தா அவள் கேட்டது பியானோ. கடைசியாக வந்து எங்கள் அம்மாவே வந்து அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவள் அதை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம், மூஞ்சியில் சிரிப்பு வருது, பாட்டு பாடுறா, எல்லாமே பண்ணுறா. அவளோட பாட்டுமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சேர்த்துருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்போ வந்து அவள் அந்த கொஞ்சம் நேரமாக அதை வச்சு தான் தட்டிகிட்டு இருந்தா. அவள் சொல்கிறதே வந்து தனியாக தான் இருக்கும், அழகாக இருக்கும். டைம் தான். என்னடா அப்படின்னு பார்த்தா இதுதான் கேட்டிருக்கா. இது வந்து வாங்கியாச்சு ஒரு வழியாக. அம்மா வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க பாப்பாக்காக. அவள் பாருங்கள், ரொம்ப நேரமாக இதையை வச்சு தான் விளையாடிட்டு இருந்தா. அது தரவுமே இல்லை. இது வந்து நான் கிஃப்ட் வந்து ஃபுல்லாக எல்லோரும் கொடுத்தது என்னென்ன அப்படின்னு போடும்போது நான் சொல்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த இதுதான் கேக் கட்டிங் அண்ட் பர்த்டே செலிப்ரேஷன். எங்களோடது இப்படி தான் போச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அன்ஃபா பர்த்டேக்கு தனியாக என்னென்ன கிஃப்ட் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாரு சமீர், இங்கே பாருங்க. அன்ஃபா இங்கே பாரு, அன்ஃபா இங்கே பாரு. இவங்க பார்த்தா அவங்க பார்க்க மாட்டீங்க. தங்கச்சிக்கு ஒருத்திக்கு வாங்கி கூடாது. ஆமா ஆமா சரிதான். அம்மா ஒண்ணு மாங்கல. இந்த அம்மா இப்ப போட்டுடலாமா? இந்த அம்மா என்ன கேட்ட? அன்பா அண்ணமாட்ட என்ன கேட்டீங்க? அது மாதிரி கேட்டீங்க. அது ஒண்ணு இருக்கு, அது மறந்துட்டேன். கொடுத்துருங்க. சேவுடு ஆயிரா. அங்க பாரு. இப்படி கேட்டியா? இப்பதான் சிரிக்கிறாரு. எங்கடா நான் கேட்டது மட்டும் நானா சாவி இருப்பேன். செல்லு போட்டாச்சா?
செல்லு கண்டுபிடிச்சா ஆமா செல்லு எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்குள்ள அதான் கீழே விழுந்துச்சு கால் கடி காசு வேண்டிட்டு கொண்டாந்து பேப்பர் உனக்கு வேலை இன்னொரு செல்லு எனக்கு அந்த பேப்பர் தேவை நேரம் அனுப்ப இன்னொரு செல்லு இதுதான் படி ஒரு ஸ்டார்ட் ரூம் கொடுத்தாங்க அன்பா நீ கேட்டது வந்துருச்சு இங்க உட்கார்ந்து வாசி அங்க புடிச்சிச்சா புடிச்சிச்சா ஏ அதுல உட்கார வச்சுனா வாசி பாரு ஆமா உட்காரு இல்ல Dress கொஞ்சம் அமுக்கி விடு ஒண்ணும் பிரச்சனை இல்ல உட்கார்ந்துக்கலாம் உட்கார முடியும் அவளால Dress கொஞ்சம் அமுக்கி விட்டு உட்கார வச்சுனா கரெக்ட்டா இருக்கும் இப்படி தூக்குங்க உட்கார அப்புறமா எடுத்து விடு அரே அன்பா பாய் கேக்குதா கொஞ்சம் அடக்கி கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்னா கொஞ்சம் கஷ்டமா சூப்பர் இப்போ ஓகே இப்போ வாசிக்க போறவங்க அன்பா பாய் போறாங்கடா என்னாச்சு என்னாச்சு பாடு என்னாச்சு ஹலோ சொல்லு ஹலோ பாட்டு பாடு என்ன பாட்டு உனக்கு பிடிச்ச பாட்டு பாடு அப்படியே நில்லுங்க சமீர் ஜேன கேட்ட அப்படியே 4 பேர் நில்லுங்க என்ன எடுக்காத மோள ஏங்க எடுத்துட்டியா எடுக்கல சொல்லிரு எடுக்கலன்னு சொல்லிரு குரங்கு மாமா குரங்கு மாமா பாடு மரமா பாடு நீ பாடு அதெல்லாம் தெரியாது நீ ஒரு பாட்டு பாடுமா நீ மியூசிக் போடு நீ துணியமுத்தரு நாளைக்கு காலையில் தான் ஓகேவா ஐயோ பஞ்சு மிட்டாயா பேக்ரவுண்ட் அல்வாடி வாசிக்க என்ன பண்றதுன்னு தெரியல. சரிம்மா ஜெரி ஜெரி நீ கொஞ்சம் பாடு ஒரு பாட்டு பாடு என்ன வேணாலும் பாடு அவங்க எல்லாரும் ஒன்றா நாளைக்கு பக்கம் தானே கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் போய் பாடு நாளைக்கு வந்துடும் காலையில் நேரத்தில் எல்லாரும் வாசிங்க அல்பா நெட் ஆன்ல தான் இருக்கு அல்பா போடா கொட்டாங்க நெட் ஆன்ல தான் இருக்கு.